டாமினன்ட் தாட்ஸ் நம்ம அதிகமா வச்சுட்டு இருக்கிறது மூலியமா நம்ம ஒரு மென்டல் மூவியை கிரியேட் பண்ணி மென்டல் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டே இருக்கோம். இந்த மென்டல் மாஸ்டர்பேஷன் அப்படின்னா லைக் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மாஸ்டர்பேட் பண்ணும்போது நமக்கு ஒரு டோபமைன் ரிலீஸ் ஆகி ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்றோம் இல்லையா, இதே மாதிரி ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா போட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ண இது வந்து மென்டல் மாஸ்டர்பேஷனா வந்து மாறுது. இது நமக்கு அதிகமான நெகட்டிவ் தாட்ஸையும் கொடுக்குது. 2023 வரைக்குமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு அதிகமாவே இருந்துச்சு. ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் டைம்ல நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து ஃபுட்பால் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட போய் மச்சா நானும் வரேன்டா வாங்கடா விளாட்லாண்டா அப்படின்னு கேட்குறேன். ஏய் போடா சாம்பார் சாதம், உன்னெல்லாம் எவன் சேர்த்துப்பான், நீலாம் அந்த அளவுக்குலாம் ஒருத்தே கிடையாது, போ உன்னெல்லாம் சேர்த்துக்கிட்டு மேட்ச்ல ஜெயிக்க முடியாது, நீ வேணா ஓரமா எங்கேயாவது போய் நின்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்க. அது எனக்கு 2023 ஏன் 2024 ஸ்டார்டிங் வரைக்குமே இந்த ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணா ரீக்ரியேட் பண்ணி நான் எதுக்குமே ஒருத்தர் இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான்லாம் ஒரு வேஸ்ட் தண்டம் அப்படின்னு இந்த மாதிரியான மென்டல் பிலீஃப்ஸை நான் அதிகமாகவே எனக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரியான மென்டல் பிலீஃப்ஸ் நான் வச்சிருக்க இது என்னாச்சு அப்படின்னா எனக்கு ஒரு நெகட்டிவ் டாமினன்ட் தாட்ஸை அதிகமாகவே ஃபவுண்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஓகே, ஸோ இதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதா டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. இந்த வீடியோல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, நம்ம எப்படி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வருது, நம்ம பாடிலி எமோஷன்ஸ் மூலியமா நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி நம்மளை வந்து ஆக்குபை பண்ணுது, காக்னேட்டிவ் டிஃப்யூஷன் பண்றது மூலியமா எப்படி நம்ம இந்த நெகட்டிவ் தாட்ல இருந்து வெளியே வரலாம், ஃபைனலி நான் யூஸ் பண்ற ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இது வந்து டெய்லியுமே ஃபாலோ பண்ணாலே நம்ம நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணலாம் இப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரியலனா, நான் கேஜே, நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர். நான் என்னோட லைஃப்ல செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீடியோஸை கன்சிஸ்டண்டா நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், என்னோட பாடியை நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கீழே நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸை நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன கத்துட்டு இருக்கேனோ அதை நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அங்கே நீங்கள் அந்த மெயிலுக்கு அக்செப்ட் போட்டிங்கன்னா நம்ம 2 பேரும் வந்து ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்கு. தென் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்னோட செஷன் எடுத்துக்கலாம். பட் ஷெடியூல் பண்ணிட்டு வராமல் இருக்காதீங்க. கமிங் பேக் டு த கான்டென்ட், இன் மை கேஸ் நான் மென்டல் மூவிஸை லூப்பாக வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு டைம் லூப் மாதிரி அப்பப்போ ஓட்டிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா, இது என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ட்ராமாவா ஃபார்ம் ஆச்சு. இந்த ஸ்ட்ராங்கான ட்ராமாஸ் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் தெரியுமா? நம்ம ஒரு பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்த ரிப்பீட்டடா ஓட்டிக்கினே இருக்க இது வந்து ஒரு ஹையான ஒரு எமோஷனா ஃபார்ம் ஆகும். இந்த ஹையான எமோஷன் நமக்கு மறக்க முடியாத ஒரு வழியா மாறி ஒரு ட்ராமாவா ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படிதான் ட்ராமா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ட்ராமா என்ன பண்ணுதுன்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டமை ப்ராப்பரா வந்து ஒர்க் பண்ண விடாம அஃபெக்ட் பண்ணுது. 5% ஆஃப் த டைம் நான் வந்து ரொம்ப பாசிட்டிவா, ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் பாசிட்டிவ், என்னால எல்லாமே முடியும்டா, நான் சூப்பரா பண்ணுவேன், செம்மையா பண்ணுவேன், மாசா பண்ணுவேன் இப்படின்னு பாசிட்டிவான தாட்ஸ் நமக்குள்ள நிறையாவே இருக்கும். ஆனா 95% ஆஃப் த டைம் நம்ம அந்த பாசிட்டிவ் தாட்ஸுக்கு ஏத்த ஆக்ஷன்ஸை எடுக்க மாட்டோம். நான் இங்க சொல்லுவேன் நான் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவேன், ஆனா என்ன பண்ணுவேன்னா போயிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு சோஷியல் மீடியா, என்டர்டெயின்மெண்ட், இப்படி சீப் டோபமைன்ஸை நான் கன்சிடர் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். சரி, நீங்க நிறைய பேர் வந்து சொல்லலாம், வாழ்றது ஒரு வாழ்க்கை தான், இதுல சீப் டோபமைன்லாம் இல்லைன்னா எப்படி, லைஃப் வந்து வேஸ்ட், ஐயோ அப்படி இப்படின்னு. பட் நீங்க ஷார்ட் டேர்ம் பிளஷருக்கு இம்பார்ட்டன்ஸ் தரனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த சீப் டோபமைன்ஸ்லாம் பெருசா தெரியுது. லைஃப்ல அதை விட பெரிய சந்தோஷம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன்லாம் வரதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, நெகட்டிவ் தாட்ஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் சொல்லி இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் நமக்கு கிடையாது. பட் இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ ஆப்ஸ் கன்சியூம் பண்றீங்க, எவ்வளோ டைம் ஆஃப் சோஷியல் மீடியா கன்சியூம் பண்றீங்கிறதுனாலதான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அவேர் ஆகிக்கணும். சும்மா வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து ஜாலியா எடுத்துக்கிறேன், இது வந்து இதெல்லாம் இல்லாம என்னால் லைஃபே வாழ முடியாது அப்படின்னா, போன் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்தீங்கல்ல, அது ஏன் இப்ப மட்டும் முடியல? ஏன்னா நீங்க உங்களை நீங்களே போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க, கோப் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படி நீங்க வாழ ஆரம்பிக்கணும். ஓகேவா, இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த. ஸ்டேட் ஆஃப் பீயிங் இந்த சென்ஸ், நான் என்ன யோசிக்கிறேனோ அப்படியே நான் வந்து நடக்கணும். லைக் ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட்னு வாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஆக்ஷன்ஸ் சாய்ஸஸை வந்து சூஸ் பண்ணுது, சாய்ஸஸ் பிஹேவியரை சூஸ் பண்ணுது, பிஹேவியர்ஸ் எமோஷன்ஸா கன்வெர்ட் ஆகுது, அந்த எமோஷன்ஸ் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்குது. இதுதான் பேசிக்கான ஒரு ஃபார்முலா. ஓகேவா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ரிப்பீட்டடா ரொட்டீனா தப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியா வரதான் போகுது. ஸோ மேக் இட்
இன்டு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸ். உங்களை நீங்களே அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸ்குள்ள தள்ள ஆரம்பிங்க. ஓகேவா? கம்ஃபர்ட்டா இருக்கு, இது வந்து ஜாலியா இருக்கு, எனக்கு வந்து டிவி பாக்குறது ஜாலியா இருக்கு, போன் படுத்துட்டே பாக்குறது ஜாலியா இருக்கு, இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் உங்க தாட்ஸுக்கும் உங்களோட ஆக்ஷன்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கும் போது கம்பல்சரியான நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் போது. அதை உங்களால தடுக்கவே முடியாது. உங்களோட பாடி எந்தெந்த விஷயங்களை எமோஷனலா எடுத்துக்குதோ அது உங்க மைண்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணி உங்க மைண்ட் அந்த நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு உங்க பாடி வந்து பயங்கரமா ஆன்சியஸா ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா நடுங்க ஆரம்பிக்கிறது பிரெயினுக்கு ஒரு வைப்ரேஷனா, ஐ மீன் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அறிகுறியா, ஒரு ட்ரிகரா போயிட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஆன்சைட்டியை திரும்பி திரும்பி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ட்ரை பண்ணும். மைண்ட் மட்டுமே வந்து பாடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னு கிடையாது. பாடியில நீங்க என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ, நீங்க என்ன மாதிரியான போஸ்டர்ஸ் வச்சிருக்கீங்களோ அதுவுமே உங்க மைண்டை ப்ராப்ளி அஃபெக்ட் பண்ணும். இப்போ லெட்ஸே நான் ஒரு லீடர்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா நான் இந்த போஸ்டருக்கு வந்துடுவேன். பிகாஸ் இந்த போஸ்டர் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குறது. அதுவே நான் ஒரு லீடர் அப்படின்னா எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை இல்லையா? ஒரு மாதிரி ரொம்ப என்னடா அவன் சொங்கி மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு லீடர்னு சொல்றான், சொங்கி மாதிரி இருக்கான், நல்லா இருக்காது. பட் இதுவே நான் வந்து ஒரு லீடர் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு மென்டாலிட்டியில, அதுக்கேற்ற பாடி போஸ்டர், அதுக்கேற்ற பாடி ஆக்ஷன்ஸ், இப்படி எல்லாத்தையுமே நான் கொண்டு வர ஆரம்பிக்கணும். ஓகே, இங்க நமக்கு மெயினான நெகட்டிவ் தாட்ஸ் வரதுக்கான ப்ராப்ளமா இருக்கிறதே நம்மளோட மெமரிஸ் மட்டும்தான். நம்மளோட மெமரிஸ்ல நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு கெட்ட விஷயங்களை நம்ம போட்டு தள்ளிடணும். ஆனா நம்ம நிறைய பேர் கெட்ட விஷயங்களை தான் அதிகமா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒரு மென்டல் மூவியா கிரியேட் பண்ணி அதை நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஓகே, இது எப்படி பிரதர் நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் 1, காக்னிட்டிவ் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காக்னிட்டிவ் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது, லெட்ஸே நீங்க ஒரு தாட்ஸை வச்சிருக்கீங்க இல்லையா, இதை வந்து ஆல்டர்னேட்டா மாற்றி, அதாவது உங்களையும் உங்களோட தாட்ஸையும் செப்பரேட் பண்றது தான் இந்த காக்னிட்டிவ் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது. இப்போ லெட்ஸே இதுல என்னென்ன ப்ராக்டிசஸ் வரும் அப்படின்னா, ஒரு தாட் வருது, இப்போ நீங்க ஒருத்தருக்கு நோ சொல்றதுக்கே பயப்படுறீங்க. ஓகே, அந்த சுச்சுவேஷன் உங்க கையிலயும் கண்ட்ரோல்லையும் கிடையாது. ஓகே, நீங்க ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, அங்க 2 சைட்ல இருந்து உங்களை வந்து கூப்பிடுறாங்க, டேய் வாடா இங்க போய் நம்ம ஸ்விம்மிங்ல குளிக்கலாம் அப்படின்னு. இன்னொரு சைடு, இல்லடா வாடா நம்ம போய் வந்து பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு. நீங்க ஒருத்தருக்கு நோ சொன்னீங்க அப்படின்னா இன்னொருத்தர் கம்பல்சரியா வந்து ஃபீல் பண்ணதான் போறாங்க. ஆனா நீங்க வந்து இதை நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு, ஒருவேளை நான் இவனுக்கு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுவானோ, அவனுக்கு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுவானோ, இப்படி நீங்க ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் தாட்டா, ஒரு ட்ராமாவா ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போ இதை ஓவர் கம் பண்றதுக்கு, ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்துல நான் வந்து நோ சொல்லிதான் ஆகணும் இல்லையா? ஏன்னா எனக்குன்னு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நான் பண்ணி ஆகணும். நான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நான் 2 விஷயத்தையும் நான் பண்ணணும்னு நினைச்சேன்னா இட் மேக் சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ், ரைட்? ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஓகே இது என் கண்ட்ரோல் இல்லை, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நெகட்டிவ் தாட்டை நம்ம வந்து கம்மி பண்ணிடணும். ஓகே, 2வது, நீங்க அந்த வாய்ஸஸ் கேட்குது இல்லையா, ஏய் உன்னெல்லாம் முடியாதுடா, உன்னெல்லாம் முடியாது இப்படிங்கிற இந்த மாதிரியான வாய்ஸஸ் கேட்குதுல்ல, இதை ஒரு கார்ட்டூன் கேரக்டரா விஷுவலைஸ் பண்ணி, ஓகே வேணா எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பேசுவான் அப்படின்னு ஒரு ஃபன்னியான கேரக்டரா அந்த நெகட்டிவ் தாட்டை வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு கண்ண முடிக்காங்க, நான் சொல்ற விஷயத்தை ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் நீங்க சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா அதை ஒரு மொக்கையான, ஒரு மோசமான, ஒரு காமெடியான ஒரு கார்ட்டூன் கேரக்டரா கன்வெர்ட் பண்ணி அதோட வாய்ஸை வந்து ஒரு கீச் கீச் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ், எல்லாம் கான்ஃபிடென்ட்டா இருக்கவே முடியாது அப்படின்னு அந்த வாய்ஸ் சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது இதை கன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்சர்வ் த தாட்ஸ். தாட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் அந்த தாட்ஸை ரீவயர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த தாட்ஸை ரீவயர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் முன்னாடியே சொன்ன விஷயங்களை பண்ணலாம். அட் த சேம் டைம் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட்டிங், அதாவது எழுதி அதை க்ரஷ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் டைம் நெகட்டிவ் தாட் வருதுன்னா அந்த தாட்டை உட்காந்து எழுதி அதை க்ரஷ் பண்ணி தூக்கி போட்டுருவேன். ஓகே, இது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். கிராட்டிடியூட் பண்ணுங்க அந்த தாட்டுக்கு. இப்போ ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில்லியான ஒரு தாட் வருது, ரொம்ப மோசமான ஒரு தாட்டே வருதுன்னா அந்த தாட்டுக்கு கிராட்டிடியூட். ஓகே, இந்த தாட் ஏன் வருது, ஓகே ஃபைன், இது என்ன பண்றது, எனக்குள்ள இருக்க தாட் தான், இந்த வந்துட்டான்டா அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க. அப்படி இல்லையா, ஓகே இந்த தாட் வருது, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் நான் ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுறேன், அதனாலதான் எனக்கு நெகட்டிவ் தாட் வருது இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக தான் வருது, அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியோட ஃபீல் பண்றேன். இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அந்த நெகட்டிவ் தாட் போய் அந்த நெகட்டிவ் தாட்டை கூட நீங்க பாசிட்டிவா மாத்திக்க முடியும். நெக்ஸ்ட், டிஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தட். ஒரு தாட்டை நம்ம ஓவர் கம் பண்ணா நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம். லெட்ஸே அது வந்து ஒரு வேர்ட்ஸா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த வேர்ட்ஸை நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் முன்னாடியே சொல்ற மாதிரி இம்ப்ளான்ட் த பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய விஷயங்கள் படிக்கும் போது அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், கோப்பிங், அதாவது கோப்பிங்கா வேர்ட்ஸ் கொடுங்க. லைக் சும்மா
ஒரு கெட்ட ஒரு தப்பான ஒரு தாட்ஸ் வருதுன்னா அதை ஆல்டர்னேட் பண்ற கொஞ்ச நேரம் தாட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வேர்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி உங்களால சொல்ல முடியலையா, நான் என்ன பண்ணுவேன்னா நோட்ஸை எழுதி நோட்ஸ் வந்து வால்பேப்பரா மாற்றி அப்படியே என்னோட ஃபோனில் வச்சிருவேன். ஸோ அடிக்கடி பார்த்து பார்த்து அதை எடுத்து நான் வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். தென் நெக்ஸ்ட், அக்செப்ட் த ஸ்டேட் ஆஃப் பீயிங். நீங்க இப்படிதான் இருக்கீங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பிலீவ் பண்ணுங்க, இந்த ஸ்டேட் கண்டிப்பா மாறும் அப்படின்னு. இந்த பிலீவ் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்பிக்கை, ஃபெய்த் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க என்னதான் விஷயங்கள் ட்ரை பண்ணாலும், இல்ல இந்த வீடியோ அடுத்து இன்னொரு ஒரு வீடியோ போய் பார்த்துட்டா நான் அதை அந்த விஷயத்த பண்றேன் இந்த விஷயத்த பண்றேன்னு பண்ணாலும் பண்ணுவீங்க. ஆனா அந்த நிலைமை மாறுமான்னு கேட்டா டோட்டலா மாறவே மாறாது. ஃபோக்கஸிங் ஆன் ஒன் திங், மைண்ட்ஃபுல் திங்ஸ் மேல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விஷயங்கள், இப்போ ஒர்க் அவுட் பண்றது எனக்கு பிடிக்கும், அங்க நான் வந்து பெருசா யோசிக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னா அந்த விஷயத்த பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் கிவ்ஸ் யூ ஃபோக்கஸ். ஸோ அந்த மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஃபோக்கஸை ரீகெயின் பண்ணி கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் உங்க மேல வந்துருச்சுன்னா நெகட்டிவ் தாட்ஸ் மேல ஃபோக்கஸ் போகவே போகாது. பட் ஆனா நீங்க எங்க தெரியுமா லேக் ஆகுறீங்க, சும்மா ஃப்ரீ டைம் எடுத்துக்கிறேன், பிரேக் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அது டெவில் டைமா மாறுது. அந்த டெவில் டைம் உங்களுக்கு வரிஸை கொடுக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்குது. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண விடாம பண்ணுது. நீ அவ்வளவுதான் வேஸ்ட்னு சொல்லி திரும்பி திரும்பி நீங்க என்ன பண்றீங்க, இந்த சுச்சுவேஷன்ல இருந்து ஓடி போகணும் அப்படிங்கிறதுக்காக என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை மற்ற விஷயங்களை கன்சியூம் பண்ணி உங்களை நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். அந்த ஒன் திங் என்னவா இருக்கலாம்னா ஒன்று மைண்ட்ஃபுல்லா இருக்கலாம், இல்லை உங்க மேலேயா இருக்கலாம். ஓகேவா? தென் ஃபைனலி ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் பண்ணலாம். லைக் நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படிங்கும்போது 100லேருந்து 0 வரைக்கும் நீங்க வந்து கவுண்ட் பண்ணலாம். தென் ஏன் வருது, எதனால வருதுங்கிற இந்த இன்ட்ரோஸ்பெக்டிவ்னஸ் கொஸ்டின்ஸ் நீங்க வந்து கேட்கலாம். தென் ஜேர்னலிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் எனக்கு தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வரும்போது ஜேர்னல் நோட் எடுத்து நான் உட்காந்து ஜேர்னல் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன் வருது, எதனால வருது, இப்போ இது வச்சிருக்கனால எனக்கு என்ன நடக்குதுன்னு ஸ்பெசிஃபிக்கா அது எழுதி எழுத கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கம்மியாகும். உடனே நான் கம்மியாகும்னு சொல்ல, பட் இந்த ஒரு ப்ராசஸை நீங்க ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் ப்ராப்ளி கம்மியாகும். என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த விஷயத்த நான் சஜஸ்ட் பண்ணேன். என்ன தாட் வருதோ அதை நீங்க உட்காந்து எழுதிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க எழுத 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 அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி எழுத 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 அந்த தாட்ஸ் கம்மியாச்சு. ஆக்சுவலி 3:30 to 4 o'clock என்னோட ஒரிங் டைம். அந்த டைம்ல எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த நாள்ல நான் அப்போ உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். அதுக்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிக்க மாட்டேன், ஜஸ்ட் எழுதி மட்டும் வைப்பேன் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகும். இதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு ப்ராக்டிஸ் என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் பிரெத் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் கலர்ஸ். உங்களை சுத்தி இருக்கிற என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லையா உங்களோட பிரெத் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் என்னோட பிரெத்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருதா இப்படி பண்ணிட்டேன்னா ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ரிலாக்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னாலே நெகட்டிவ் தாட் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். அதுக்கு நான் ப்ரையாரிட்டியும் தர மாட்டேன். ஜஸ்ட் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். லாஸ்ட் திங், ஐ ஜஸ்ட் நீட் டு டெல் யூ சம்திங் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த பார்ட்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லாஸ்ட் பார்ட் அப்படின்னா இதுதான். ஓகேவா? கார்டனிங். அதாவது நீங்க இன்னைக்கு விதைக்க போற ஒரு விதை இது ஒரு 10 வருஷம் கழிச்சு முளைக்கலாம், இல்ல ஒரு 4 மாசம் கழிச்சு முளைக்கலாம். பட் ஆனா முளைக்கும் பெருசாகும். ஓகேவா? நீங்க ஒரு கார்டன் பண்ண போறீங்க அப்படின்னா, கார்டனிங் பண்ண போறீங்கன்னா எந்த அளவுக்கு விதைய விதைச்சு பொறுமையா வெயிட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு பொறுமை இந்த ஒரு விஷயத்துலயும் உங்களுக்கு. ஓகே, எடுத்த உடனே எனக்கு தாட்ஸ் போயிடணும் அப்படின்னா போவாது. கம்பல்சரியா ஒரு 3 days to 5 days கிட்டையாவது ஆகும் இந்த தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிறதுக்கு. ஸோ கம்மியானதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் பண்ற தப்பே, ஐயோ போச்சு அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சா இப்படின்னு யோசிப்பாங்க. பட் கன்சிஸ்டண்டா இருக்கிறது எப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க, என்னோட சேனல்ல இருக்கு, மேல கார்டில் கொடுக்குறேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். என்னோட கோச்சிங்ல ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கீழே இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. I will see you in this informative video and thank you for watching my video. I love you, trust you, believe you so much guys.